இதான் மிஸ்டர் ராஜமாணிக்க வீடு. அப்ப நான் வரட்டுமா? தேங்க்ஸ். நாளைக்கு காலேஜில் மீட் பண்ணுவோம். வாங்க. நமஸ்காரம் பண்ணம்மா. எங்க ஒரு பாட்டு பாடமா கேட்கலாம்? பாடு லட்சுமி. இசை பாடி வாழ்வின்ப சுவை காணுவோம், இசை பாடி வாழ்வின்ப சுவை காணுவோம். இளம் தென்றல் போல் பாரினில் ஈடில்லாத தாய் தமிழில் இசை பாடி வாழ்வின்ப சுவை காணுவோம். இளம் தென்றல் போல் பாரினில் ஈடில்லாத தாய் தமிழில் மின்மழை தன் கடல் அலை போலவே மின்மேலும் தான் தேன்மேவும் வண்டாய் செந்தமிழ் மின்மழை தன் கடல் அலை போலவே மின்மேலும் தான் தேன்மேவும் வண்டாய் செந்தமிழ் இசை பாடி வாழ்வில் சுவை காணுவோம். மாங்குயில் போல் மகிழ்ந்தே அன்பாலே மாற்றியாய் மலை வீழ் புனல் போலே, மாங்குயில் போல் மகிழ்ந்தே அன்பாலே மாற்றியாய் மலை வீழ் புனல் போலே பாங்கிசை உயிர் நாத பண்பானதே. பாங்கிசை உயிர் நாத பண்பானதே, பாங்கிசை உயிர் நாத பண்பானதே. படை கண்டஞ்சும் விஷ பாம்பு ஆடுமே பாடுவோம் தாய் தமிழில் இசை பாடி வாழ்வின் பசுவை காணுவோம். காமதனி இசை பாடி சதனி தனி தமத கமதனி இசை பாடி நீ சரி தனி தமதனி தனி தமத காமதனி இசை பாடி சதனி தனி சகரி நிரி சதனி மதனி கரி கரி தனி மதனி கரி இசை பாடி வாழ்வின் பாப்பா தபதமா பததம கமனி நிதனி மததமகரி நீரி கமதமகரி நிதனி தமகமதனி தானி கமதனி கரி இசை பாடி வாழ்வின் சுவை காணுவோம். இளந்தென்றல் போல் பாரினில் ஈடில்லாத தாய் தமிழில் இசை பாடி வாழ்வின் சுவை காணுவோம். என்ன செல்வம் இது? நீங்க இன்னும் உங்க வீட்டுக்கு போவே இல்லையா? போயிட்டு தான் வந்தேன். போயிட்டு எதுக்கு திரும்பி வரணும்? உனக்காக தான். ரொம்ப அழகாத்தான் இருக்கு. யாராவது பார்த்தா ஏதாவது நினைச்சுக்க போறாங்க. என்னமோ சொந்த வீடு மாதிரி கோட்டை கிட்ட எல்லாம் கட்டி போட்டுக்கிட்டு உங்க செல்வம். என்ன மூகம்? இப்ப நீங்க போக போறீங்களா இல்லையா? இல்லன்னா உங்களுக்கு முன்னால உங்க ஷூ வெளியே போயிடும். ஐயா வேணாம் வேணாம், நானே போறேன். என்ன தங்கம், நம்ம லட்சுமி எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. ஆனா என்ன ஆனா? அவங்க கேட்கிற நகை நம்ம சக்திக்கு மீறிதான் இருக்கு. என்ன வேணுமா? வைர நெக்லஸ் தங்க ஒட்டியானம் வேணுமா? இந்த ரெண்டுமே கிட்டத்தட்ட 7,000 வந்துடும் போல இருக்கு. அதுக்கு மேல கல்யாண செலவு, வெளி பாத்திரம், கட்டில், பீரோ இதெல்லாம் வாங்கணும். நம்மளால முடியாது தங்கம், முடியாது. எல்லாம் முடியும். பிள்ளையாண்டனை பார்த்ததுமே இந்த கல்யாணத்தை எப்படியாவது முடிச்சுடுன்னு தீர்மானம் பண்ணிட்டேன். நம்ம லட்சுமிக்கு ஏத்தாப்புல அவன் எப்படி இருக்கான், நீங்க போய் அவங்க கிட்ட அப்படியே ஆகட்டும்னு சொல்லி அனுப்புங்க. எப்படியாவது முடிச்சிடுவோம். அப்ப சரி. நம்ம செல்வத்தை இங்க காணோம். இது என்ன கோலம் செல்வம்? இவ்வளவு நாள் எங்க இருந்தே நீ? வெளியே. ஏன்? நான் என்ன செய்வேன் சித்தி? இதோ நிக்கிறாங்களே வீட்டுக்கு சொந்தக்கார அம்மா, இவங்க என்ன உள்ள விட்டா தானே. சித்தியா? நல்ல பிள்ளை நீ. லட்சுமி கலாட்டா பண்ற மாதிரி இந்த பொண்ணை கலாட்டா பண்ணிட்ட போல இருக்கு. வா வா, டிஃபன் ஆறி போறது. மிஸ்டர் பாஸ்கர், நம்ம வந்த நேரம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் நேரம். வடிசே. எஸ் ஆமா. ஹலோ, நீங்களா? குட் மார்னிங் மிஸ்டர் குமார். குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங். மிஸ்டர் குமார், இப்ப நீங்க என்ன சொல்றீங்க? இந்தியா இந்தியா தான், லண்டன் லண்டன் தான். என்ன? இல்ல,
லண்டன்ல எந்த வெள்ளைக்கார பசங்களாவது இந்த ஆப்பிள் தோலை சீவறதுக்காக தன்னுடைய அருமையான நேரத்தை போக்கிக்கிட்டு இருப்பானா? அந்த நேரம் தானே அவனுக்கு பணம். எக்ஸாக்ட்லி. பின்ன சீவாமா எப்படி சாப்பிடுவாங்க? அப்படி கேளுங்க. இதுதான் லண்டன் ஸ்டைல். இதுதான் அமெரிக்கன் ஸ்டைல். எங்க உங்களை 2 நாளா காணோம்? அதுவா, நம்ம வீட்டு மாட்டுக்கு சீக்கு வந்துட்டு அத காட்டுறதுக்காக ஒரு வைத்தியர்கிட்ட கொண்டு போனோம். ஆமா ஆமா. அந்த வைத்தியர் யாரான்னு பார்த்தா மிஸ்டர் லை. நாங்க அப்படி மலைச்சிட்டோம். ஆமா, A1 டாக்டர்னு சொல்லி, மாட்டு டாக்டர்னு சொல்லி ஊரெல்லாம் ஒரே பேர். நம்ம லை டாக்டர். நோ டாக்டர், டாக்டர். ஆமா ஆமா, மாட்டு வைத்தியர். ஆமா, மாட்டு வைத்தியரா? ஆமா, நாங்க அப்படி ஸ்டன் ஆயிட்டோம். ஒண்ணுமே புரியல. அந்த மாட்டு வைத்தியர்கிட்ட நீங்க உடம்ப காட்டிக்கிறது நல்லா இல்ல, எங்களுக்கு என்னமோ பிடிக்கல. ஆமா, அவ்வளவுதான் சொல்லிடும். அப்புறம் மாட்டுக்கு நம்மளுக்கு என்ன வித்தியாசம்? ஆமா ஆமா. வா திருமலை. கவனிச்சுட்டானோ? ஹலோ மிஸ்டர் லண்டன். ஓ ஹலோ மிஸ்டர் அமெரிக்கா. என்ன சார் வலிக்குது? வலிக்கு முடிய அடிக்கிறீங்களே என்னத்துக்கு? என்ன சிரிக்கும்படியா அடிப்பாங்க? என்னடா முறைக்கிற? என்ன சார்? ஏன் என்ன என்ன? இருங்க 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 சார். விஷயத்தை சொல்லிட்டு. என்ன என்னது? என்ன சொன்ன இப்போ? என்ன சொன்ன? என்னடா சொன்ன? என்ன சொன்ன? யாரா மாட்டு வைத்தியன்? மாட்டு வைத்தியனா? யாரு? எங்க? எப்போ? என்ன? யார் சொன்னா? பேசாதடா. என்ன கேள்விக்குறி போடுற? என்ன? யாரா சொன்னா? சார் சார் கொஞ்சம் ரெஸ்பெக்ட் கொடுங்க. என்னது? ரெஸ்பெக்ட் கொடுங்க. கொடுக்கறோம் சார் ஃபேஸ்ல பட்டுனா பர்சனாலிட்டி போய்டும். அடிக்காதீங்க நீங்க. என்னது பர்சனாலிட்டி? பர்சனாலிட்டி என்ன இருக்குறதா அப்படி அர்த்தமா? போடா கொஞ்சம் மேனர்ஸ் கொடுங்க. சார் சார் லண்டன் அடிக்காதீங்க, தாக்கு பிடிக்காது. ஆமா, அமெரிக்கா தாங்காது. அமெரிக்கா தாங்காது. என்ன சொன்ன? உங்க வீட்டு மாட்டு வைத்தியம் இப்படித்தான் இருப்பானா? போடா வெளியே. போறோம். நீங்க யாருன்னு கேக்குறியா? பதில் பேசாதடா. பேசல. வெளியே போ. சரி போறோம். யாரு போக மாட்டேன்னு சொன்னது போறோம். போ வெளியே. சார் இவ்வளவு நாளா, அதனால நாங்க அமெரிக்கா போய் சேரணும். எங்களுக்கு ஏதாவது ஒரு பிளைனுக்கு ஏற்பாடு பண்ணுங்களேன். என்னது? பிளைன்ல கைய காட்டாதடா. பிளைன்ல போயிடலாம். பிளைன்ல அச்சா ஆபீஸ்ல அடிக்க சொல்லிருக்கேன். சரி போங்கடா வெளியே. வேண்டாம், ஒரு வியூக்கு கார் எழுத சொல்லிருக்கேன். போங்கடா. போறோம் சார். ஒரு கட்ட போங்கடா ஜோக்கர் பசங்களா. ஜோக்கர் பசங்களா? டூ மச். ஏன் செல்வம், நீங்க சைக்கிளை வீட்டுல விட்டுட்டு வந்திருந்தா நம்ம 2 பேரும் கார்லயே போயிருக்கலாமே. பரவாயில்ல மாலதி, உலகத்துல எத்தனையோ பேர் கால் கெடுக்க நடந்து போறாங்க. நான் இந்த சைக்கிள்லயாவது போறேனே, அதுவே போதும். சரி வாங்க காலேஜுக்கு போவோம். நீ முன்னால போ, நான் வர்றேன். இன்னைக்கு இருக்கா போல என்னைக்கு சந்தோஷமா இருக்கணும், அவ்வளவுதான் எனக்கு வேணும். இதுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல. என்னைக்கு சந்தோஷமா இருக்கணும்னு சும்மா சொல்லிட்டு ஆச்சா? செய்யற சீர அதுக்கு ஏத்தா போல செய்ய சொல்லுங்க. இதெல்லாம் எதுக்கு சித்தி? அத்தாவும் பாத்திர கடையா வைக்க போறாரு. சும்மா செல்வம், இப்ப அவர் வெறும் பிள்ளை இல்ல, மாப்பிள்ளை. கோச்சிக்குவார். அக்கா தான் இருக்கு அவரை சமாதானப்படுத்த. ஏதோ எங்களால முடிஞ்ச வரையிலும் செஞ்சிருக்கோம். கூடுதலா இருந்தாலும் குறைச்சலா இருந்தாலும்
ஏத்துக்கிட்டு எங்களை கௌரவிக்க வேணும். அது சரிங்க, கடைசியில பையனை சும்மா விட்டுட்டீங்களே. அவன் போக்குவரத்துக்கு கேவலம் ஒரு மோட்டார் பைக்கு கூட வாங்கி கொடுக்க கூடாது. மன்னிக்கணும், இப்ப எனக்கு வசதி இல்லை. இன்னொரு 3 மாதமாவது பொறுத்தா. அப்புறம் 6 மாசமாவது ஆகட்டும்னு சொல்லுவீங்க, அப்படித்தானே? அதென்னமோ எனக்கு தெரியாது. அப்படின்னா நீங்க பொண்ணை உங்க வீட்டிலேயே வச்சுக்கோங்க. இன்னைக்கு ராத்திரியே நாங்க பையனை அழைச்சிட்டு ஊருக்கு போயிடுறோம். கோவிச்சுக்க கூடாது, பெண்ணை நீங்க அழைச்சிட்டு போங்க. நான் அடுத்த மாசமே எப்படியாவது வாங்கி கொடுத்துட்றேன்னு சொல்றீங்க, அவ்வளவுதானே? சரி, நான் அடுத்த மாசம் பையனோட வந்து உங்க பொண்ணை அழைச்சிக்கிட்டு போறேன். சம்மதம் தானே? அமிர்தம், நீங்க பேசாம இருங்க. கொஞ்சம் இப்படி வாங்க. வாங்குறதுக்கு வேணாம் தங்கம். உன் அப்பாவின் ஞாபகார்த்தத்துக்காவது அவர் வாங்கி போட்ட நகைகள் 1-2 மேல இருக்க வேணாமா? வைர நெக்லஸ் தான் கட்டி கொடுத்த, செங்கிலி கூடவா கட்டி கொடுக்கணும்? அப்படி என்ன அவசரம் இப்போ? லக்ஷ்மி இன்னொரு மாசம் பொறுத்து தான் அனுப்புவோமே. அதெல்லாம் ஊராருக்கு தெரியாது. நீங்க நான் சொல்றது கேளுங்க. அவங்க ஒண்ணு இருக்க ஒண்ணு சொல்லி சம்பந்திகள் மனசை கெடுத்துருவாங்க. அப்புறம் நம்ம லட்சுமி பாழாவட்டியா தான் இருக்கணும். பிள்ளையா போனா போறது இன்னொரு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ண. இனிமே எனக்கு நகை எதுக்கு, நட்டு எதுக்கு? போற இடத்துல லட்சுமி கண்ணீர் விடாம தான் சரிதான். இந்தாங்க. உனக்கு என்ன பைத்தியமா? வளையல் கூடவா கேட்கணும்? எல்லாம் எனக்கு இந்த வடையில் போதும். மோட்டர் பைக் வாங்குறதுக்கு 3000 வேண்டாமா? ஏன் திருமலை, கலா உன் ஃப்ரெண்ட் இல்ல? ஃப்ரெண்டா? பேஷண்ட்னு சொல்லுங்க அத்தை. எனக்கு தெரிஞ்ச வரையிலும் நம்ம மாலதிக்கு அவ ஒண்ணு சொல்லிக் கொடுக்க வேண்டியதில்லை. மாலதி தான் அவளுக்கு ஏதாவது சொல்லிக் கொடுக்கணும். கலையிலாவது கல்வியிலாவது நம்ம மாலதியை விட அவ எதுல ஒஸ்தின்னு கேட்கிறேன். அப்படின்னா அவளை இன்னைக்கே வீட்டுக்கு அனுப்பிடுவோம். அடடா செல்வமா, வா செல்வம். வெறும் செல்வம் இல்ல, சாண்டோ செல்வம். பொம்பளைங்க ஆத்துல விழுந்தா காப்பாத்துவார், ஆம்பளைங்க விழுந்தா அந்தர்த்தியானம் ஆயிடுவார். உங்க சொந்த அனுபவத்தை தானே சொல்றீங்க? ரொம்ப சரி. அது இருக்கட்டும், என்ன விசேஷம் செல்வம்? ஒண்ணுமில்ல, காலேஜ் டிராமா விஷயமா மாலத்தியை கொஞ்சம் பார்க்கணும். ஓஹோ, அவ மாடியில இருக்கா, போய் பாரு. என்னமோ காலேஜ் டிராமா காதல் டிராமாவா மாறும். ஏன் செல்வம், இதுதான் காலேஜ் நாடகமா? நமது கள்ளமில்லா உள்ளத்தின் காதல் நாடகம். அந்த நாடகம் இருக்கட்டும், நம்ம காலேஜ்ல இந்த வருஷம் என்ன நாடகம்? ஒத்தல்லோ. அப்போ நீங்க தான் ஒத்தல்லோ. அதுல என்ன சந்தேகம்? அப்பனா நீ என் காதலி டெஸ்டிமோனா. ஆமா, எனக்கு வசனம் எழுதி கொடுக்கவே இல்லையே. நாளைக்கே எழுதி கொடுத்துறேன். வருகிறேன். மாலதி, வருகிறேன். செல்வம், அப்போ போயிட்டு வர்றீங்களா? ராத்திரி பூரா எனக்கு தூக்கமே இல்லை. என்ன உடம்புக்கு? விளக்க கூட அணைக்காம உங்களுக்காக விழிச்சுக்கிட்டே இருந்தேன். அட பாவமே. அப்புறம் புது இடத்து மோகத்துல ஒருவேளை என்ன மறந்தே போயிட்டீங்களோன்னு கூட சந்தேகம் வந்துடுத்து. நானாவது உன்னையாவது மறப்பதாவது நீதானே என் ஹிருதய ராணி. என்னமோ கடைசி வரையில நீங்க என்ன கைவிடாம இருந்தா சரி. இந்த கலா, உனக்கு இந்த மாச சம்பளம். ரொம்ப சந்தோஷம். அப்புறம் உனக்கு ஒரு விஷயம் சொல்லணுமே. என்ன விஷயம்? நம்ம மாலத்திக்கு பரீட்சை நெருங்கி போச்சு. இந்த சமயம் அவ கவனத்தை வேற எந்த பக்கமும் திருப்ப வேணாம்னு பாக்குறேன். பரீட்சை முடிஞ்சதும் நான் உனக்கு சொல்லி அனுப்புறேன். நீ அதுவரை. அப்படின்னா வரவேணாம்னு சொல்றீங்க? ஆமா. சரி.
அப்பாடை, இனிமே உங்களுக்கு நிம்மதி, மாலதிக்கு நிம்மதி. அப்பா அப்பா. என்ன செல்வம், எனக்கு ஒண்ணும் இல்லையே. ராஜமாணிக்கம், ஒரு நிமிஷம் நீங்க பேசாம இருக்கணும். கொஞ்சம் ஜலம் கொண்டு வரீங்களா? என்ன தங்கா, உனக்கு உடம்பு சரியில்லையா என்ன? எனக்கு ஒண்ணும் புரியல பார்வதி. அடிக்கடி மயக்கம் வருது, வாய வேற கொமட்ராப்ல இருக்கு. இது வேறயா? பயப்படாதீங்கம்மா. இந்த மிக்சரை உடனே வாங்கிட்டு வந்து கொடுங்க. நாளை காலையில் நான் வரேன். செல்வம், அப்படியே லட்சுமி வர சொல்லி விட்டு வந்து கொடுத்துறியா? ஆகட்டும் சித்தி. அம்மா, எங்க காலேஜ் டிராமா விஷயமா நான் இன்னைக்கு அவசியம் செல்வத்தை பார்த்துட்டு வரணும். போயிட்டு வரணுமா? யாரை போய் பார்க்கறத? இது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. எப்படி பிடிக்கும்? உங்களுக்கு தான் உங்களை தவிர வேற யாரையுமே பிடிக்காத. மாலதி, என்ன இது? அத்தானோட எப்பவே சண்டை பிடிக்க ஆரம்பிச்சுட்டேன். போ போய் சீக்கிரமா வந்துடு. நீ வா திருமலை. யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு அவளுக்கு தெரியாத? தெரியக்கூடிய வயசு இதல்லத்த, இதல்ல. செல்வம், 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 செல்வம். நீ தூரப்போ. எடுத்ததுக்கெல்லாம் இப்படி நீலி கண்ணீர் வடிக்கிறது ஒன்றும் குறைச்சல் இல்லை. கேட்டா கொடுக்க மாட்டேனா? அதுக்கு இப்படி கோச்சிக்கணுமா லட்சுமி? பெண்களுக்கு கோபம் கூடாதம்மா. நீ செய்யற வேலைக்கு கோச்சிக்காம கொஞ்சம் அவங்களாக்கும். ஏண்டி லட்சுமி, எப்படி வாங்க, இத கொஞ்சம் பிடிங்கப்பா. நேத்தி தான் வந்தேன். நீங்க சௌக்கியமா? என்னமோ இருக்க. அப்பாவுக்கு உடம்பு எப்படி இருக்கு? நான் வந்த பிறகு கொஞ்சம் குணமா இருக்கு. அன்னைக்கு காலையில நல்ல ஆபீஸுக்கு போன மனுஷன் சாயந்தரம் வரப்ப இந்த கதின்னா என்னால நம்பவே முடியலடி அம்மா. அது என்ன மருந்தோ என்ன மாயமோ. அப்பா இப்ப எப்படி இருக்கு? எனக்கு தேவையில்லை செல்வம். நீ என்னமோ டிராமாவுக்கு. இன்னைக்கு இல்லப்பா, நாளைக்கு. நான் அதுக்கு போக போறது இல்லப்பா. சேச்சா, அது வேணாம் செல்வம். நம்ம ஒரு காரியத்தை ஒப்புத்துக்கிட்டா அது செய்தே தீரணும். அது உன் கடமை. ஹலோ மிஸ் டெஸ்டிமோனா. ஹலோ. அட ரீட்டாவா? வாடியம்மா வா. செல்வம், செல்வம், செல்வம். என்னை பார்க்காவிட்டாலும் என் கண்ணீரையாவது கொஞ்சம் பாருங்க செல்வம். நான் உங்களுக்கு என்ன செய்தேன்? நானும் உன்னை ஒண்ணும் செய்யலையே.
பின்ன ஏன் செல்வம் என்னை ஒரு வாரமா மறந்துட்டீங்க? சொல்லுங்க செல்வம். மறந்துதான் விட்டேன். உன்னை மட்டுமா? இந்த உலகத்தையே நான் மறந்துதான் விட்டேன். ஐயோ, நீங்க என்ன சொல்றீங்க? என்னை மறந்துட்டீங்களா செல்வம்? என்னை மறந்துட்டீங்களா? மாலதி, செல்வம் உங்களை ஒரு நாள் மறக்க மாட்டாமா. அவன் அப்பாவுக்கு ஒரு வாரமா உடம்பு சரியில்லை. அந்த கவலையிலே அவன் அசல் ஒத்தலாக மாறி போயிருக்கிறான். வேற ஒண்ணும் இல்லை. நிஜமாகவா? அப்படின்னா நான் பாவி. அவரை பத்தி இத்தனை நாள் சந்தேகம் மனிதனின் சந்தோஷத்தை மட்டுமல்ல, சதிபதிகளையே சில சமயம் கொன்று விடுகிறது. இதற்கு உதாரண புருஷனாக விளங்குபவன் ஷேக்ஸ்பியரின் ஒத்தேலோ. பதவி பித்தால் வஞ்சகன் யாகோ கிளப்பிவிட்ட ஒரு சிறு வதந்தி ஒரு பாவமும் அறியாத ஒத்தல்லோவின் உள்ளத்தை என்ன பாடுபடுத்துகிறது என்று பாருங்கள். உண்மை. இன்று என்னை ஏமாற்றி உன்னை கல்யாணம் செய்து கொண்டது போல நாளை உன்னையும் ஏமாற்றுவாள் என்று அவள் அப்பன் சொன்னானே, அது முற்றிலும் உண்மை. ஒருவேளை இயாகோ சொன்னது உண்மையை சொல். அந்த கேசியோயின் மனைவி டெஸ்டிமோனாவை கெடுத்து விட்டானா? சொல் சீக்கிரம். இல்லாவிட்டால் அவளை கொல்வதற்கு முன்பாக உன்னை கொண்டு விடுவேன். அவள் அந்த வெற்றி கேட்டு உங்களிடம் எப்படி சொல்வேன்? உங்கள் அன்பிற்குரிய கைக்குட்டி ஒன்றை நீங்கள் அம்மாவுக்கு கொடுக்கவில்லையா? அது கூட அந்த பெயரிடம் தான் இருக்கிறது மகாராஜ். அடி துரோகி! விஷம் வேலை செய்ய ஆரம்பித்து விட்டது. இனி என் பதவியை பற்றி எனக்கு கவலையே இல்லை. ஒழிந்தான் கேசியோ, ஒழிந்தான் ஒத்தெல்லோ. அதுதான் காரணம். அதுவேதான் காரணம். அதுதான் காரணம். என் மனமே, அதுதான் காரணம். ஏன் நட்சத்திரங்களே, அந்த காரணத்தை நான் வெளியே சொல்லப் போவதில்லை. சொல்வது தவறு. அதுதான் காரணம். அதுதான் காரணம். அதுதான் காரணம். வேண்டாம். அவள் அழகை அவலட்சணப்படுத்த வேண்டாம். அன்புக்குரிய அவள் என் அவமானத்தின் காரணமாக ஒரு சொட்டு ரத்தம் கூட சிந்த வேண்டாம். அதை என்னால் சகிக்க முடியாது, சகிக்க முடியாது. ஆனால் அவள் இறக்கத்தான் வேண்டும். அவள் இறக்கத்தான் வேண்டும். இல்லாவிட்டால் என்னை கெடுத்தது போல் இன்னும் எத்தனை பேரை கெடுப்பாளோ? என் காதலை கொன்றது போல் இன்னும் எத்தனை பேருடைய காதலை கொள்வாளோ? அதற்கு முதலில் இந்த விளக்கை அணைக்க வேண்டும். பிறகு அந்த விளக்கை அணைக்க வேண்டும். ஏ தீபமே, உன்னை அணைத்த பிறகு நான் செய்தது தவறு என்று தெரிந்தால் மீண்டும் உன்னை என்னால் ஏற்றி வைத்து விட முடியும். இயற்கையின் அருள் விளக்கான அந்த விளக்கை அணைத்துவிட்டால், அணைத்த பிறகு தவறு என்று தெரிந்தால் என்னால் ஏற்றி வைக்க முடியுமா? முடியாது. முடியவே முடியாது. செடியில் பூத்து குலுங்கும் ரோஜா மாதிரி இருக்கும் உன்னை இன்னும் சிறிது நேரத்தில் கிள்ளி எறிந்து விடப் போகிறேன். நீ வாடிவிடப் போகிறாய். அதற்குள் ஒரு தரம்
ஒரே ஒரு தரம் உன்னை முகர்ந்து பார்த்து விடுகிறேன். ஆஹா, இனிக்கும் இவள் முகத்தில் கசக்கும் விஷம் எப்படி கலந்தது? என்ன செய்வேன்? எப்படி உன்னை பிரிந்து உயிர் வாழ்வேன்? கண்ணீர், எந்த கண்ணீர் உன்னை அன்புடன் நேசிக்கிறதோ அந்த கண்ணீரே உன்னை கொல்லவும் என்னை தூண்டுகிறதே. அதோ அவள் தூக்கம் கரைந்து விட்டது. யாரது? என் ஒத்தலவா? ஆம் டெஸ்டிமோனா. வாருங்கள், உட்காருங்கள். அது எனக்கு தெரியும். வழக்கப்படி நீ செய்யும் பிரார்த்தனையை செய்து விட்டாயா? செய்து விட்டேன். சரி, பரமபிதாவிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள். ஏன் பிரபு? அவர் பாதார விந்தங்களை அடைவதற்கு. நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? எனக்கு ஒன்றும் புரியவில்லையே. புரியும், உன்னை கொன்ற பிறகு. இதென்ன, கொல்வதை பற்றி அல்லவா பேசுகிறீர்கள்? ஆமாம், அதை பற்றித்தான் பேசுகிறேன். உங்களை காதலித்ததை தவிர நான் வேறொரு பாவமும் செய்யவில்லையே. அதனால் தான் நீ சாகப் போகிறாய். காதலுக்கு நீங்கள் கொடுக்கும் பரிசு சாதலா பிரபு? பேசாதே. என் அன்புக்குரிய அந்த கைக்குட்டையை உன் கள்ளக்காதலன் கேசியோவிடம் கொடுத்தாய். ஐயோ, இதென்ன சோதனை? நீங்கள் வேண்டுமானால் அவனை கேளுங்கள். அன்பே, ஞாபகம் இருக்கட்டும், நீ இப்போது மரணப்படுக்கையில் இருக்கிறாய். இன்னுமா உண்மையை மறைக்க பார்க்கிறாய்? சத்தியமாக சொல்கிறேன், அந்த கைக்குட்டையை நான் அவனிடம் கொடுக்கவே இல்லை. சத்தியம். இதனால் என் சந்தேகம் தீர்ந்து விடாது. நீ சாகத்தான் வேண்டும். கொஞ்சம் கருணை காட்டுங்கள் பிரபு. ஒரு பாவமும் செய்யாத என்னை அநியாயமாக கொல்ல பார்க்கிறீர்களே. கொலை. சத்தியத்திற்காக உன்னை தியாகம் செய்ய போகும் என்னை கொலைகாரன் என்றா சொல்லுகிறாய்? நான் நீதிமான், தர்மதேவன். ஜாக்கிரதை, அந்த கேசியோ இயாகோவிடம் ஒப்புக்கொண்டு விட்டான். எதை? உன்னை நேசித்ததை. ஐயோ, இது அபாண்டம். பேசாதே. இந்நேரம் உன் கேசியோவை என் அருமை நண்பன் இயாகோ கொண்டிருப்பான். ஐயோ, அவன் நிரபராதியாச்சு. சண்டாளி, கள்ளக்காதலனுக்காக பரிந்தா பேசுகிறாய்? என்னை வேண்டுமானால் நாடு கடத்தி விடுங்கள். சேவை செய்து கொள்ளாதீர்கள். முடியாது. நாளைக்கு சாகிறேனே, இன்றைக்கு மட்டும் முடியாது. இன்னும் அரை மணி நேரமாவது. முடியாது. மகாராஜ், மகாராஜ், அது எமிலியாவின் குரல்தான். இவள் உயிர் இன்னும் துடித்துக் கொண்டிருக்கிறது. இல்லை, இவள் சமாதியாகிவிட்டாள். நான் என்ன செய்வேன்? எமிலியா இப்போது உள்ளே வந்தால் என் மனைவியுடன் பேச விரும்புவாள். என் மனைவி, என் மனைவி, எனக்கு இனிமேல் ஏது மனைவி? ஏது மனைவி? நல்லா எடுத்து விடணும். எங்கே இன்னொரு தரம்? என்ன டாக்டர்? ஒண்ணும் இல்ல, இப்படி வரீங்களா? இனிமே நீங்க அவரை கொஞ்சம் ஜாக்கிரதையா கவனிச்சுக்கணும். அவருக்கு பூரசி மருந்து மணிக்கு மணி மறக்காம கொடுங்க. காலைல வந்து வேற இன்ஜெக்ஷன் கொடுக்குறேன். இப்படி கொடு லட்சுமி, நீ கொஞ்சம் தள்ளி போமா. எனக்கு போக தெரியும், நீ ஒன்னும் சொல்ல வேணாம். ஏன்னா போற உயிரை பிடிச்சு வச்சுக்க போற பாரு.
எங்கேயாவது உனக்கு வந்தா பரவாயில்லை, லக்ஷ்மிக்கு வரக்கூடாது. அதுதானே வேணும். அதெல்லாம் ஒண்ணுமில்லை. என் தங்கம், நம்ம சேர்ந்த மகாஜனங்கள் இயேசு கிறிஸ்துவை எப்படி கொண்டாங்கன்னு தெரியுமா? தெரியுமே, சிலுவையில் அறிந்து. மகாத்மாவை துப்பாக்கியால் சுட்டு. எதுக்காக இந்த தண்டனைகள் எல்லாம்? அன்பு செய்த குற்றத்துக்காக தங்கம், அன்பு செய்த குற்றத்துக்காக. அதே குற்றத்தை நீ ஏன் திருப்பி செய்யணும்? வாழ்க்கை வேம்பாக இருக்கக்கூடாது, கரும்பாக இருக்க வேண்டும் என்ற ஆசையால் தான். இருந்தாலும் அறியாமல் நிறைந்த இந்த உலகம் அந்த கொள்வதிலேயே குறியாயிருக்கு தங்கம். அதனால நீ இன்பத்தை காண முடியுமா? துன்பத்தை தான் காண முடியும். இந்த மருந்து உன் பேச்சை போல இனிக்கலையே. கசக்குதா? ஆமா, உண்மை மனிதனுக்கு கசப்பது போல எனக்கு இந்த மருந்தும் கசக்குது. அது இருக்கட்டும் தங்கம், உன்னை வெறுப்பவர்கள் கூட உன்னால எப்படி நேசிக்க முடிகிறது? இங்க அந்த ரகசியத்தை எனக்கு கொஞ்சம் சொல்லு. சின்ன சிறு வயசிலேயே தாய் இழந்த எனக்கு அன்பின் ரகசியத்தை உணர்த்தியவர்கள் என் சித்தி. உன் சித்தியா? அது எப்படி? 10 வருஷங்களுக்கு முன் ஒரு நாள். சித்தி, 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 ஐயோ, சித்தி, சித்தி, சித்தி. அட பாவி, யார் தலை வாங்க? போ, போய் அந்த சீலை போச்சு போடு, போ. ரெண்டி, என் மேல இருக்கிற கோவத்தை துணி மேலையா காட்டுறேன்? ரெண்டி, ஜாக்கிரதை. பானை காய்ச்சி கீழே இறக்கி வை. அடி பாவி, உன் அப்பன் என் வாழ்வை கொட்டி கவுத்தா போல பானை கொட்டி கவுத்திட்டியே. இப்ப நான் உன்னை என்ன செய்கிறேன்? என் கை போச்சு, என் கை போச்சு. இது என் வாழ்க்கையில் நடந்த ஒரு நாள் கதை. போதும் தங்கம், போதும். இந்த ஒரு நாள் கதையே போதும். ஆனா இந்த கதைக்கும் நீ காற்ற அன்புக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இருப்பதாக எனக்கு தெரியலையே. ஏன் இல்லை? கடவுளின் பெருமை கரையற்ற கடலை பார்க்கும்போது தெரிவதில்லையா? நிழலின் பெருமை வேர்க்க விறுவிறுக்க வைக்கும் வெயிலை பார்க்கும்போது தெரிவதில்லையா? அதே மாதிரி அன்பின் பெருமை எனக்கு தாங்கனாத துன்பத்திலிருந்து தான் தெரிந்தது. ஆனா அதுக்காக என் சித்தியை குறை சொல்ல நான் தயாரா இல்லை. அவர்களை இந்த நிலைக்கு கொண்டு வந்தவர் என் அப்பா தான். என் அப்பா தெரியாமல் செய்யலை, தெரிஞ்சே செய்தார். அதற்கு சட்டம் துணையா இருந்தது, சாஸ்திரம் துணையா இருந்தது. ஆனா என் சித்திக்கு எல்லாம் விரோதம். ஆமாம், எல்லாமே விரோதம் தான். ஏன்? என் சித்தி பெண் என்ற ஒரே ஒரு காரணத்துக்காக. கற்பு பெண்ணுக்கு மட்டும்தானா, ஆணுக்கு இல்லையா? இந்த விசித்திரமான நீதிக்கு, இந்த வேடிக்கையான நீதிக்கு சமூகம் என்று சமாதி கட்டுகிறதோ அன்றுதான் பெண்கள் வயோதிகத்துக்கு தங்கள் வாலிபத்தை பலி கொடுக்காமல் வாழப் போகிறார்கள். அதுவரை ஆமாம் தங்கம், என் வயோதிகத்துக்கு உன் வாலிபம் பலி ஆகிட்டான். இல்லை, இல்லை, இல்லை. என் ஆசைக்கு உன் அழகு பலி ஆகிட்டான். ஐயோ, அப்படி சொல்லாதீர்கள், சொல்லாதீர்கள் அப்படி. என் சாவுக்கு உன் வாழ்வு பலி ஆகிட்டான். இல்லை, இல்லை,
இல்ல மணி இல்ல மணி நான் பாவி சொல்லத்தாக சொல்லி உங்களை கொன்று விட்டேன். நான் உங்களை கொன்று விட்டேன். நான் பாவி, நான் பாவி, நான் பாவி, நான் பாவி. லட்சுமி, 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 அம்மாவை பறிகொடுத்தாங்க. அம்மாவை பறிகொடுத்துட்டியா? பாவி, அப்பவே உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், உன் பிள்ளையதான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு ஒரு வார்த்தை சொல்லிருக்க கூடாதா? இப்ப அநியாயமா கொண்டுட்டாளே. நாளைக்கு இன்னொருத்தன் கிடைச்சா செல்வத்தையும் இப்படிதான் கொண்டுட போறான்.